இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்கியூஎல்ல இருக்க ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க எஸ்கியூஎல்ல, அதை ஹேண்டில் பண்ணி எப்படி டேட்டாவை ஃபெச் பண்ணுறாங்க, டேட்டாவை எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மேனிபுலேட் டேட்டா யூஸிங் த செலக்ட் ஸ்டேட்மெண்ட், arithmetic operator, relational, logical, special, string. இந்த 5 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது எஸ்கியூஎல்ல. arithmetic ஆப்ரேட்டர்ஸ்னால் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ப்ளஸ்ஸு, மைனஸு, இன்ட்டு, டிவைட் பை, அது மல்டிபிள், அதை தான் வந்து arithmetic ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிளில் இருக்க வேர் கண்டிஷனில் சேல்ரி ப்ளஸ் கமிஷன், சேலரியும் கமிஷனையும் கூட்டினா 3000 விட பெருசாக இருக்கணும், அந்த ரெக்கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வா, அந்த டேட்டா ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது எப்போ வந்து 3000 பெருசாக இருக்கணும்னா சேலரியும் கமிஷனையும் ப்ளஸ் பண்ணால், அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க. சேலரியும் கமிஷனையும் மைனஸ் பண்ணால், சேலரியிலேருந்து கமிஷனை கழிச்சிட்டு 2000க்கு மேலே இருக்க ரெக்கார்டு எடுத்துருவான்னு சொல்கிறது அது வந்து மைனஸ் ஆப்ரேட்டர். மைனஸ் பண்ணி பண்ணுற ஆப்ரேட்டர். மல்டிபிள் பண்ணி பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து இப்போ வந்து கமிஷன் வந்து சேல்ரி இன்ட்டு 10 டிவைடட் பை 100 இருக்கு, 100 விட பெருசாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி. அதாவது த அபோவ் எக்ஸாம்பிள் வில் செலக்ட் எம்ப்ளாயீஸ் whose commission is more than 10% of their salary. அவங்களோட சேலரி வந்து 10%, சேலரியோட 10% விட கமிஷன் அதிகமாக இருந்தால் அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்து வரும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் அண்டு, ஆறு, நாட்டு, இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுவோம். இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர்ன்றது கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வேருக்கு அடுத்து நம்ம திரும்ப வேர் யூஸ் பண்ண முடியாது, அண்டு தான் யூஸ் பண்ணணும். அண்டு டிபார்ட்மெண்ட் நம்பர் 20, வேர் ஜாப் கிளர்க்காகவும் இருக்கணும், அண்டு 20ஆகவும் இருக்கணும். 20வது டிபார்ட்மெண்ட் நம்பரில் இருக்க கிளர்க்கோட ரெக்கார்டை வந்து எடுத்து வர சொல்கிறது தான் இந்த அண்டோட யூசேஜ். இதுவே ஆர்னா ஒன்று ஜாப் அனலிஸ்ட்டாக இருக்கணும், இல்லை ஜாப் சேல்ஸ்மேனாக இருக்கணும். எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து நம்ம காமிக்கும். ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன், வேர் கண்டிஷனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சேல்ஸ்மேனாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வா, அனலிஸ்ட்டாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வா, அதுதான் ஆர் கண்டிஷன். ஆனால் அண்டு அப்படி கிடையாது, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், கிளர்க்காகவும் இருக்கணும், 20ஆகவும் இருக்கணும். ஆனால் இங்கே ஆர் கண்டிஷனில் சேல்ஸ்மேனாக இருக்க தேவையில்லை, அனலிஸ்ட்டாக இருந்தால் மட்டுமே எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அனலிஸ்ட்டாக இருக்க தேவையில்லை, சேல்ஸ்மேனாக இருந்தால் மட்டுமே எடுத்து வரலாம். சேல்ஸ்மேனும் இருக்குது, அனலிஸ்ட்டும் இருக்குன்னா ரெண்டுமே எடுத்து வரலாம். இந்த மாதிரி டிஃபர் பண்ணுறது தான் அண்டுக்கும் ஆருக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் நாட் இன் 10,20. அதாவது நாட் இன் கொடுக்கறது வந்து த அபோவ் எக்ஸாம்பிள் வில் செலக்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் நாட் ஒர்க்கிங் இன் டிபார்ட்மெண்ட் 10 and 20. டிபார்ட்மெண்ட் நம்பர் 20க்கும் டிபார்ட்மெண்ட் 10ம் 20யும் விட்டுட்டு மற்ற எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொண்டு வா அப்படின்றது தான் இந்த நாட்டின். 10, 20 மட்டும் வேணாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த நாட்டின். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு வந்து இப்போ 3 டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிளை வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து அந்த அப்பாஸ்ட்ரஃபி சிம்பிளை வச்சு யூஸ் பண்ணலாம், நாட் ஈக்குவல் டு. அப்புறம் அந்த கேப் சிம்பிளை வச்சு நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். லெஸ் தென், அடுத்து கிரேட்டர் தென், அடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு.
இந்த மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் 10ல் இருக்கிற ரெக்கார்டை மட்டும் எடுத்து வர சொன்னால் அது ஈக்குவல் டு, டிபார்ட்மெண்ட் 10 மட்டும் வேணான்னு சொன்னால் அது நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு. அதோட நம்ம அந்த ஆப்ரேட்டரோட எக்ஸாக்ட் ரோல் மட்டும் நமக்கு தெரிஞ்சுன்னா போதும். அதாவது 3000 பெருசாக இருக்கணும்னா கிரேட்டர் தென், 3000 இருக்கலாம், 3000 பெருசாகவும் இருக்கலாம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, 2000 கம்மியாக இருக்கணும்னா லெஸ் தென், 2000 இருக்கலாம், 2000 கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்னா லெஸ் தென் ஈக்குவல் டு. அது மாதிரி அந்த ஆப்ரேட்டர்ஸோட டீட்டெயிலும் அந்த ஆப்ரேட்டரோட வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சுன்னா போதும். இது வேறு ஒன்றும் இல்லை, இது கஷ்டமே கிடையாது. ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைக்கு, பெட்வீன் அண்டு, பெட்வீன் வந்தாவே அது அண்டு வந்துடும். இன்னு, எனி, ஆல் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ லைக்னா லைக் ஏலியன் இல்லை சாரி, அது அலன், லைக் அலன். எம்ப்ளாயி நேம் வந்து அலன் இருந்தால் மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு செட்டப் கொடுத்துருது, இது மட்டும் தான் வேணும் அப்படின்னு. இல்லை பெட்வீன்னா பெட்வீனோட ஸ்பெஷல் எப்படி சொல்கிறதுனா, பெட்வீன் 1500 to 3500 இருக்க சேல்ரி, அதுக்குள்ளே எத்தனை ரெக்கார்ட் இருந்தாலும் கொண்டு வந்து காமிச்சிடும். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்னால் பர்சன்டேஜ், அண்டர்ஸ்கோர், கன்கார்டினேஷன் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். பர்சன்டேஜ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா %, அப்படி லைக் %, எம்ப்ளாயி நேம் வந்து %ன்னு கொடுத்துட்டோம்னா ஈயில் ஸ்டார்ட் ஆகிற நேம் ஃபுல்லாக நமக்கு கொண்டு வந்து காமிச்சிடும். ஈயில் எந்தெந்த நேம் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து லைக் எம்ப்ளாயி நேம் வந்து எஸ் கொடுத்து ஒரு 5 அண்டர்ஸ்கோர் கொடுத்தாங்கன்னா எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். எஸ்ஸுக்கு அடுத்து ஒரு 5 கேரக்டர் மட்டும்தான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாயி நேம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறது தான் அண்டர்ஸ்கோர். இதுவே கன்கார்டினேஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ எம்ப்ளாயி நேமும் வேணும், ஜாபும் வேணும், ஹையர் டேட்டும் வேணும், எல்லாம் ஒரே காலமில் வேணும்னா அந்த 3க்கும் இடையில அந்த கன்கார்டினேஷன், அந்த பைப் சிம்பிள், நார்மலாக பைப் சிம்பிள்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி நேம் பைப் சிம்பிள், ஜாப் பைப் சிம்பிள், ஹையர் டேட் பைப் சிம்பிள் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அது எல்லாமே ஜாயின் ஆகி நமக்கு அவுட்புட்டில் எம்ப்ளாயி நேம், அவரோட ஜாப் வந்து இப்போ சேல்ஸ்மேன் இருந்துச்சுன்னா குமார் சேல்ஸ்மேன், அதோட டேட்டு 2/23, அது மாதிரி டேட்டும் சேர்ந்து 3மே சேர்ந்து ஒரே காலமில் வந்துடும். அடுத்து அவ்வளோதான் நம்ம பார்த்ததில். இப்போ வந்து ஃப்ரம் எம்ப்ளாயி நேம் அவ்வளோதான். இந்த ஆப்ரேட்டர்ஸ்ன்றது அவ்வளோதான். ஸ்ட்ரிங் திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஆப்ரேட்டர்ஸ்னால் அவ்வளோதான். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், பர்சன்டேஜ், அண்டர்ஸ்கோர், கன்கார்டினேஷனை வச்சு பண்ணுறது. ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து லைக்கு, பெட்வீன் அண்டு, இன்னு இதை வச்சு பண்ணுறது. இதுவே வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, அந்த இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அதெல்லாம் இதில் பார்த்துக்கோங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் அண்டு, ஆறு, நாட் இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, அடிஷ்னல், சப்ராக்ஷன், மல்டிபிள், டிவிஷன் இதில் எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்க ஆப்ரேட்டர்ஸை பற்றி. எஸ்கியூஎல்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எஸ்கியூஎல்ல இருக்க ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், இது இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்யூச்சரில் பண்ணுற வீடியோவில் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.